Blessing and the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசிர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்தலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எஸ்தர் 2 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்தியர்வின் உக்கிரம தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்போ எஸ்தர்ன்றவங்க கிடையாது, வஸ்தி அப்படின்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. After these things, and when the word of the king and Ahasuerus was upset, he remembered Vashti and what she hadn't done, and what was an discredit against her. வசனம் 2. அப்பொழுது ராஜாவை செவிக்கிற
அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். Then said and the king's servants that an ministered unto him, let there and be fair young virgins showed for the king. வசனம் 3. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரர்களை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மடத்திற்கு அழைத்து வந்து, ஸ்திரீகளையே காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய யோகாவின் வசத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். And let the kings and appoint officers in all this province of this kingdom, that they may gather all the fair young and virgins unto the Susan the place, to this house of the woman, and to the custody of the Yogo, the king's chamberlain, keeper of this woman, and let their and things for the purification be give them. வசனம் 4. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றாள். அந்த வார்த்தையை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடினால் அப்படியே செய்தான். And let the maiden which and pleased the king be and queen and instant after Vasti, and the things and pleased the king, and he did so. வசனம் 5. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெண்மீனியனாகிய கிசின் குமாரன் சிமியனுடைய மகனாகிய எவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பொருளுள்ள ஒரு யூதன் இருந்தான். Now in the Susan the place there was a Grecian Jews, and whose names was and Mordecai, the son of the Jair, the son of the Simi, the sons of the Kish, the Benjaminites. வசனம் 6. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதேயாவின் ராஜாவாகிய கோனானியாவை அடித்து கொண்டு போகிறபோது அவனுடன் கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். Who hadn't been and carried away from Jerusalem with this captivity, which hadn't been and carried away with Jeconiah, king of the Judah, whom Nebuchadnezzar the king of the Babylon hadn't carried away. வசனம் 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் செலந்தெரியமுடையாளாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்தபோது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். And he empowered upon Hadassah, that is an Esther, his uncles and daughters, for she had a natural father near and mother, and the maid was fair and beautiful, whom and Mordecai, when her and fathers and mothers were dead, took for this and own daughter. வசனம் 8. ராஜாவின் கட்டளைகளை தீர்மானமும் பிரஸ்தமாகி அநேக பெண்கள் கூப்பிட்டு
மீட்கப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள யோகாவின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற பொழுது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளையே காவல் பண்ணுகிற யோகாவின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். So it's come to pass, when the king's commandments and this and declare was and had and when a many maidens were gathered unto the Susan the place to the custody of the Hegoi. The Esther was and brought also unto the king's house to the custody of the Hegoi, keeper of the woman. வசனம் 9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களையும் அவர்களுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்திலேயே சிறந்த ஒரு இடத்திலே அவள் தாதிமார்களையும் வைத்தான். And the maiden blessed him and she an obedient kindness of him, and he speedily give her a year king things for the purifications with such and things as the belonged to year, and 7 madams which were made to be give year out of this king's house, and he purified year and year made unto the best place of the house of the woman. வசனம் 10. எஸ்தர் வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க மாட்டான் என்றும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது இருந்தான். Esther had not and served and year and people near here and kinder for and Mordecai and charger here and that and see should and not and show it. வசனம் 11. எஸ்தருடைய சுகச்செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடரும் கன்னி மடத்தின் முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். And Mordecai walked and every day and before the sun court of this woman's house too can now Esther did, and what should and become of the year. வசனம் 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தை தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாக ஸ்திரீகளை முறைமையின்படியே 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்தியருவினிடத்திலே பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிறபோது, Now when every maid has turn was come to go in King Ahasuerus, after that she and hadn't been 12 months according to the manners of the woman, for so were these days of the purifications and accomplished, stew with and 6 months to oil of the myrrh, and 6 months with and sweet odorous,
and with an others and things, and for this purifying of this woman. வசனம் 13. அப்படியே ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமடத்தில் இருந்து தன்னுடன் கூடயே ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். Then those and come every maiden unto the king whatsoever she and desire was, and king and here to go with here out of this house of the woman unto the king's house. வசனம் 14. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளையும் காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய சஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மடத்திற்கு திரும்புவார்கள். ராஜா தன் விரும்பி பேர்ச்சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கக்கூடாது. In the evening she went and the morrow she and returned into the second house of this woman to the custodies of the Zuzan, the kings of the chamberlain, which and keep it in the concubines, see and come into unto the king no more and except the king and delectly related in ear, and that and see were and called and by name. வசனம் 15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியானின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்கிறதற்கும் முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய யோகாய் நியமித்த காரியமெல்லாம் வேறொன்றும் கேட்கப்படவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. Now when this turn of the Esther, that and daughters of the Helbili, the uncle of the Mordecai, who had taken ear and for these and daughters was and come to go in unto the king, see and require nothing but and what and Haggai, the king's chamberlain, the keeper of the woman, appointed and Esther, obedient favor in the shaggot of all them and that and looked up and ear. வசனம் 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்தியரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபோத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்திலே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். So Esther was and taken unto the king and Augustus into the eastern house of royal in the 10th month, which is this month, Tabor, in the 7th year of this and regain. வசனம் 17. ராஜா சகல ஸ்திரீகளையும் பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்திலே அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீகளாக்கினான். And the king son loved and Esther,
above all the women, and see and opined, grace and the favor in is the Sagat more and than all the virgins, so that and he set the royal crown upon your and her head, and made an Iran queen and instead of the Vasti. வசனம் 18. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்காரனை உண்டாக்கி ராஜஸ்திரீக்கு தக்க வெகுமானங்களை கொண்டு வந்தான். Then and the king and made a great feast unto all these and prince and these and servants, even and Estes and first, and he made a releases through the province and gift and according to the state of the king. வசனம் 19. இரண்டாவது தரமும் கன்னிகைகள் சேர்க்கப்படும் பொழுது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்திருந்தான். And when he and virgins were gathered the second time, the Mordecai set in the king's and gate. வசனம் 20. எஸ்தர் மொர்தெகாயை தனக்கு கற்பித்தபடியே தன் பூர்வ வேந்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயினிடத்தில் வளரும்போது அவன் சொற்படியே நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு வந்தாள். Esther had not an head, shiver, here and kinder near, here and people as son Mordecai had uncharged, here and for this studied and the commandment of the Mordecai, like was and when she was and forgot upon with him. வசனம் 21. அந்த நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல்களிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்துனும் தோரோசும் வர்மாம் வைத்து ராஜாவாகிய அகஸ்திரியின் மேலே கைப்போட வகை தேடினார்கள். In those days and Mordecai sat in the king's and gates to and the kings and chamberlains Bigthan and Teresus have those and which and keep the doors and were and sugar to the lay Adan and the kings and Agasius. வசனம் 22. அந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததனால் அவன் அதை ராஜ்யத்தியானாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். And the king was and Canaan and to the Mordecai was told and it unto the Esther the queen, and the Esther gratified the kings and thereof in this Mordecai names. வசனம் 23. அந்த காரியம் விஸ்தரிக்கப்படுகிற பொழுது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரணத்திலே தூக்கில் போடப்பட்டார்கள். அது ராஜா சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And when the inquisition wasn't made of the matters, it wasn't found out of there and for they and were and both haggard and
and it was and written in the book of the Chronicles before the king.